அவர் பயங்கர வேகமாக செயல்பட்டார். அந்த வேகம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. என்னன்னா டெல்லி தலைமையில் கூப்பிட்டு இவங்க நிறைய இடங்கள்ல சொல்லி பல தலைவர்கள் சொல்லி கடைசியில் வந்து காய் நகர்த்தி அவரை வந்து ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க. குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு பத்திரிகைகளை கையாள தெரியல, நீங்க கோவப்படுறீங்க அப்படி இப்படின்லாம் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவருக்கு கோவம் வந்து நியாயமானது, அண்ணாமலையினோட கோவம் வந்து நியாயமானது. ஆனா அவருக்கு கொஞ்சம் அரசியல்ல வந்து ஒரு சில விஷயங்களை கையாள்வதில் வந்து கொஞ்சம் சுணக்கம் இருந்திருக்கு. ஆனா வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலையில அண்ணாமலை வந்து மன வருத்தத்தில் இருக்கார். என்னடா இப்படி நம்மளை வந்து இவ்வளவு தூரம் நம்ம வேலை செஞ்சோம், பாடுபட்டோம், கட்சியை நிலைநிறுத்தணும்ன்ற நம்மளை வந்து காரணம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் அவர் இருக்கார். ஒரு லிமிட்ல நீங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப டெல்லி டீம் வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா இப்போ இவங்களுக்கெல்லாம் அண்ணாமலைக்கு வந்து யாரெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களும் ஒதுக்கிட்டு ஒரு காலகட்டம் வரும்போது அவரை வந்து மறுபடியும் ஒரு முக்கியமான பதவிக்கு கொண்டு வருவாங்க. இல்லை அவர் என்ன பண்ணுவாருன்னா அரசியல்லேருந்து டோட்டலாக விலகிட்டு ஃபவுண்டேஷன் அந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அண்ணாமலைக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும். அது வந்து என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற மாதிரி தெரியல, பட் ஏதோ ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. அண்ணாமலைக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னு நயனார் நாகேந்திரன் ஃபீல் பண்றாரு. நயனார் நாகேந்திரனா அந்த அளவுக்கு இது இல்லை. ஒரு மீட்டிங் நடக்குது, கட்சி மீட்டிங் நடக்குதுன்னா அந்த அளவுக்கு ஆரவாரம் கிடையாது நயனார் நாகேந்திரன். அது வந்து ஸ்லைட்டா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ அண்ணாமலைக்கும் பாஜகவிற்கும் டிஸ்டன்ஸ் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்வி வருவதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, டெல்லியிலேருந்து PL சந்தோஷ் சென்னைக்கு இப்போ பாஜகவினுடைய மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மீட்டிங்க்கு பேர் சிந்தனை கூட்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு தற்போதைய தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள். இந்த மீட்டிங்க்கு டெங்கு காய்ச்சலின் காரணமாக அண்ணாமலை வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை சொல்லியிருக்காரு. சமீபத்தில் ஒரு இடம் 80-85 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ணாமலையின் பெயரில் ஒரு சர்ச்சையை கிளப்புனுச்சு. அதற்குண்டான ஆதாரத்தையுமே அண்ணாமலை கொடுத்தாரு. 40 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஸ்டாம்ப் பேப்பர் ரிலேட்டபிளான விஷயத்தை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த சர்ச்சை அண்ணாமலை அப்படிங்கிறது புதிது கிடையாது. 4 வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பிஜேபியில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங்க்கு, அதுவும் PL சந்தோஷ் வந்திருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்க்கு அண்ணாமலை வரல அப்படின்றப்போ தான் இந்த ஒரு கேள்வி வருது. என்ன டிஸ்டன்ஸ் ஏற்பட்டிருக்கா, இல்லை நமக்கு அப்படி தெரியுதா? அதாவது அண்ணாமலை அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவரை ஸ்பெஷலாக போய் சந்திக்கிறாங்க. அவர் அரசியல் கொண்டு வர்றதுக்கு போது அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து தன்னுடைய பதவியை துறந்துட்டு பொதுநலனில் ஈடுபடணும். அது இல்லாமல் ஒரு கம்பெனி, அவங்க ஒய்ஃப் ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அதை திறம்பட நடத்தணும், அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரிசைன் பண்ணுற மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது தான் RSS பிஜேபியிலேருந்து போய் அப்ரோச் பண்ணி அவரை கூப்பிட்டு வராங்க. மாதிரி என்னென்னா அசைன்மெண்ட் என்னென்னா தமிழகத்துக்கு தலைமை பதவி அப்படின்னா கூப்பிட்டு வராங்க. ஸோ கூப்பிட்டு வந்ததுக்கு பிற்பாடு என்ன நடந்துன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் பயங்கர வேகமாக செயல்பட்டார். அந்த வேகம் நிறைய பேருக்கு பிடிக்கல. எங்கள் குருமூர்த்தி உட்பட அதை பேட்டி கொடுத்துருக்காங்க, ரொம்ப வேகமாக செயல்பட்டார் அப்படின்றது. ஏன் அவருக்கே பிடிக்கலையோ என்னமான்னு தெரியல. என்னை பொறுத்தளவுக்கு அரசியலில் அவர் சாணக்கிய குருமூர்த்தி அப்படின்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு அப்படி தெரியல. எனக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்து இல்லை. அவரை தான் மேல் மட்டத்துலேருந்து தகவல் வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. அது ஒரு பூரா இருக்குது. அதை பற்றி பேசினா அது ஒரு தனி டாபிக். அது குருமூர்த்தியை பற்றி பேசணுன்னா. ஆனால் ஏன் குருமூர்த்திக்கு அண்ணாமலையை பிடிக்கல அப்படின்றது தான் இங்கே இது விஷயமே. ஏதோ ஒரு காரணத்தினால பிடிக்கல. ஆனால் அண்ணாமலை என்னென்னா ஒரு யங்ஸ்டர். அதாவது நான் அரசியல் களத்தில் வந்தப்போ நான் இப்படி தான் பார்க்குறேன். எனக்கு ஒரு பதவியை கொடுத்தீங்கன்னா அதை அந்த வேலைகளை திடம்பட செய்யணும்னு தான் நான் நினைப்பேன். அதுக்கு இடையூறாக பல பேர் இருந்தாங்க, வானதி சீனிவாசன் உட்பட. ஏன் அவரை தேர்தலில் தோக்கடித்தது அவங்க உட்கட்சியிலேருந்து தான் அரவக்குறிச்சியில் தோக்கடிச்சாங்க. அப்புறம் இதுலேயும் அப்படி தான் நடந்திருக்கு. லோக்சபா தேர்தலையும் அப்படி தான் தகவல்கள் வருது. சரியாக வேலை செய்யாமல் அவர் ஏற்கனவே காய் நகர்த்தி கவுத்துட்டாங்க. அது அண்ணாமலைக்கு அவர் என்னென்னா நியூ டு பாலிடிக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உன்னிப்பாக கவனிக்கணும். நம்ம
அது எங்கே கரெக்ட் பண்ணோம், யாரை வச்சு கரெக்ட் பண்ணோம், அவங்கள வச்சு கரெக்ட் பண்ணோம். இப்போ வானதி சீனிவாசன் இவங்களுக்கு மறைமுகமாக கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா, இப்போ எல் முருகனை இவருக்கு மறைமுகமாக கவுண்டர் கொடுக்குறாங்க. அது எப்படி நம்ம கையாளுறது இவருக்கு தெரியல. ஆள்கள்லாம் இவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஆள் கிடையாது. இப்போ ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் அந்த அனுபவம்லாம் இருக்கும். இப்போ எங்களை மாதிரி ஆர்எஸ்எஸ்ல கொஞ்சம் பயிற்சி பெற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆர்எஸ்எஸ்லேருந்து இப்போ கொஞ்சம் விலகி இருந்தாலுமே எங்களுக்கு அனுபவம் இருக்குது இதெல்லாம் எப்படி கையாளணும் அப்படின்றது. அண்ணாமலையினுடைய இந்த விலகலுக்கான காரணம் என்ன? அதுதான் சொல்ல வரேங்க. சுவாரஸ்யமான விஷயம் அது. என்னன்னா டெல்லி தலைமையில கூப்பிட்டு இவங்க நிறைய இடங்கள்ல சொல்லி, பல தலைவர்கள் சொல்லி, கடைசியில வந்து காய் நகர்த்தி அவரை வந்து ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க. கார்னர் பண்ணி நீங்க ரொம்ப வேகமா செயல்படுறீங்க, அதுக்கு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு பத்திரிகைகளை கையாள தெரியல, நீங்க கோவப்படுறீங்க, அப்படி இப்படின்லாம் குற்றம் சாட்டு சொல்றாங்க. அவருக்கு கோவம் வந்து நியாயமானது, அண்ணாமலையினோட கோவம் வந்து நியாயமானது. ஆனால் அவருக்கு கொஞ்சம் அரசியலில் வந்து ஒரு சில விஷயங்களை கையாள்வதில் வந்து கொஞ்சம் சுணக்கம் இருந்திருக்கு. அதை வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். அது அவரோட தவறு கிடையாது. அதுக்கு மேலேருந்து ஒரு சில இருக்கிறவங்க அது கைடன்ஸ் கொடுத்துக்கணும், இது பண்ணியிருக்கணும். அது வந்து ஏதோ ஒரு கேப் ஆகிப்போச்சு. ஸோ ஆனால் வந்து அண்ணாமலை வந்து செயல்பட்ட விதம் வந்து இளைஞர்கள் கவர்ந்துருக்கு. இப்போ கூட நேற்று கூட ஒரு விவாதம் இடையில டிவியில் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை இருந்திருந்தால் அந்த இளைஞர்கள் ஓட்டு வந்து பாஜக வரும். இப்போ அவர் இல்லாத பொசிஷன்ல இல்லாதனால அந்த இளைஞர்கள் ஓட்டெல்லாம் வந்து விஜய்க்கு போயிடும் அப்படின்னு தான் நானும் அந்த கருத்து தான் சொல்றேன். அதான் உண்மை. ஆனா வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலையில அண்ணாமலை வந்து மன வருத்தத்தில் இருக்கார். என்னடா இப்படி நம்மளை வந்து இவ்வளோ தூரம் நம்ம வேலை செஞ்சோம், பாடுபட்டோம், கட்சியை நிலைநிறுத்தணுன்ற நம்மளை வந்து காரணம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் அவர் இருக்கார். எந்த விதமான கான்ட்ரவர்ஷியல் இதுவோ எந்த விதமான இதுக்கோ போகிறதில்ல. அவர் பல இடங்கள் கான்ட்ரவர்ஷியலாக கேள்வி கேட்டவர் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி பதில் அளிச்சிருக்கிறார். என்னோட பணி என்ன லிமிட் இருக்கோ அதுக்கு மட்டும் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷனு பண்ணையை பார்க்குறது, ஏதோ பண்ணை நடத்த போகிறாரு. அதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் அவரோட எய்ம். ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும், ஆடு மாடுகளை வளர்த்து அதில் வந்து ஒரு வருமானத்தை ஏற்றணும் அப்படின்றதான் அவரோட. அது நம்ம தன்னுடைய துணைவியாருக்கு அவங்க நடத்துகிற கம்பெனிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு தான் அவரோட எய்ம். பட் இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஆரம்ப காலத்திலே சொன்னாங்க, இதெல்லாம் வேண்டாம் தம்பி, நம்மளுக்கு இது வந்து பின்னாடி வந்து பிரச்சனைகள் உருவாகும், நம்ம பேர் கெட்டுறோம் அப்படி இப்படின்லாம். ஏற்கனவே வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அரசியலில் வந்தப்போ அவங்க அம்மா போய் சொன்னாங்களாம், இந்த மாதிரி பாருப்பா உன்னை பற்றிலாம் தவறாக பேசுகிறாங்க டிவி அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் அரசியலில் இருக்க தான் செய்யும். இப்போ வந்து அவருக்கு என்னென்னா ஒரு சைட்லைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் வந்து விரிசல்கள் இருக்கிற மாதிரி தெரியல. பட் மேல்மட்டத்தில் அவர் தொடர்பில் தான் இருக்கார். அவருக்கு நேரம் வந்து சரியான நேரம் வரும், அது அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் செயல்படுவார். இப்போதைக்கு அவரை வந்து ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லிமிட்ல நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்குங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ டெல்லி டீம் வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. நெருக்கடின்னு சொல்ல முடியாது. இது வந்து என்னன்னா, அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கணும். ஏற்கனவே இருந்த இப்போ லோக்சபா தேர்தலில் நானே கருத்து சொல்லியிருக்கேன் விவாத மேடைகள்லாம். 2 பேரும் இணக்கமாக போனோம். அண்ணாமலை அவர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு லிமிட்டாக பேசி, எடப்பாடி அவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்கன்னா இது வெற்றியை கொடுக்கும். அந்த சூழ்நிலை உருவாகலை. அண்ணாமலை அவர் என்ன சொன்னார், இவங்க சொன்னாங்க பாருங்க, தமிழிசை சவுந்தரராஜன் கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னா ஒரு பரப்புரை பண்ணாங்க. ஆனால் இவர் உண்மையிலே அதை பண்ணணும்னு பார்த்தாரு, அதை பண்ண விடலை. அது இல்லாமல் வந்து என்னென்னா, அண்ணாவை பற்றி தவறாக பேசிட்டாரு, கான்ட்ரவர்ஷியெல்லாம் உருவாக்கி அது ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குனாங்க. அதில் போய் மாட்டிக்கிட்டார். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மேல்மட்டத்தில் கேட்டிருக்காங்க, என்ன இந்த மாதிரிலாம் பேசி இப்படிலாம் மாட்டிக்கிட்டோமே அப்படின்றதான். ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவரை வந்து இன்னும் மேலும் மேலும் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும். 2வது விஷயம் என்னென்னா, நயினார் நாகேந்திரனுக்கும் எடப்பாடிக்கும் நல்ல டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் அவரை தலைமையில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கட்சிக்குள்ளே என்னன்னா, அதனால தான் ஒவ்வொருத்தராக விடுவிச்சுக்கிட்டே வராங்க கட்சி பொறுப்புலேருந்து. இப்போ சிபிஆரை தூக்கி கவர்னர், துணை ஜனாதிபதினு விட்டாங்க. இப்போ எச் ராஜாவுக்கு அடுத்தது ஒரு கவர்னர் போஸ்ட் கூட ஒதுக்கிடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக இப்போ இவங்களுக்கெல்லாம் அண்ணாமலைக்கு வந்து யாரெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களும் ஒதுக்கிட்டு ஒரு காலகட்டம் வரும்போது அவரை வந்து மறுபடியும் ஒரு முக்கியமான பதவிக்கு கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குது. எடப்பாடிக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுகக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கு. அது ஏற்கனவே இருந்த ஒரு தவறுதலான ஒரு விஷயங்கள்லாம் மறைஞ்சிக்கிட்டு வந்து அந்த சூழ்நிலை வரும்போது வரும். விரிசல் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. பட் மேபி என்னன்னா, இவங்களுக்கு நயினார் நாகேந்திரனுக்கும் இவங்களுக்குள்ள ஸ்லைட்டாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிலவரம். அதுதான் உண்மையான நிலவரம்.
நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் அந்த ஒரு இது இருக்கு. மற்றபடி வந்து பிஜேபியில இருந்து விலகிடுவாரா, தனி கட்சி தொடங்கிடுவாரா, இல்ல விஜயோட போயிடுவாரா அப்படின்ற தகவல்லாம் சரியான தகவல்கள் கிடையாது. இல்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா அரசியல் இருந்து டோட்டலா விலகிட்டு ஃபவுண்டேஷன் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருப்பார். அதுதான் அவரோட நிலைப்பாடா இருக்குமே ஒழிய மற்றபடி வந்து இப்ப இருக்கக்கூடிய விரிசலோ எதுவுமே கிடையாது. மேபி உண்மையா இருக்கலாம், அவர் வந்து டெங்கு காய்ச்சல்னால போகாம இருக்கலாம், அது ஃபேக்டை தான் சொல்லுவார். PL சந்தோஷ் வந்து அண்ணாமலையினுடைய ஒரு மென்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வரக்கூடிய ஒரு மீட்டிங்கே போகல, அதுக்கு ஒரு காரணம் டெங்குவாவே இருக்கட்டும், அதுக்கு நல்லபடியாக மீண்டு வரணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எண்ணமும். பட் அவர் வரக்கூடிய ஒரு மீட்டிங்க்கு ஒரு காரணம் சொல்லிட்டு போறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சந்தேகத்திற்கு ஒரு விஷயம். ஏற்கனவே ஒரு மீட்டிங் நடந்தது கூட அவர் வரல, அவர் இங்க வெளியூர் போயிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. பூத் கமிட்டி மீட்டிங் கோயம்புத்தூர்ல, பூத் கமிட்டி மீட்டிங், அதான் அந்த இதுக்கு கலந்துக்குள்ள. ஸோ அது வந்து ஒரு காரணங்கள் இருக்கலாம். பட் அது வந்து டோட்டலாக டிவியேட் பண்ணி போகிறாரா இல்லை வந்து பிஜேபியிலேருந்து விலகுவாரா அப்படின்றதெல்லாம் தவறான கருத்து. பட் இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அண்ணாமலைக்கும் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும். அது வந்து என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யாரால அது நடந்தது இல்லை அவங்களுக்குள்ளே நடந்ததா? அவங்களுக்குள்ளன்னு சொல்ல முடியாது, அந்த டீம் அதான் அவங்களுக்குள்ள சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை விளைவிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற மாதிரி தெரியல, பட் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கு. அண்ணாமலைக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் ஃபீல் பண்றாரு. அது அவர் வந்து பதவி ஏற்கும் போது அவர் அனௌன்ஸ் பண்ணாங்க பாருங்க, ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு அந்த வானகரம் பக்கத்தில் நடந்தது. அதில் அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு நயினார் நாகேந்திரன், என்னை வந்து பொன்னார் தான் வந்து அரசியலுக்கு வரவழைச்சாரு, RSS பிஜேபிக்கு வாங்க அப்படின்னு. ஆனால் வந்து எனக்கு வந்து பதவியே கொடுக்காம என்னை டம்மி பண்ணி வச்சுருந்தாங்க, அந்த வருத்தத்தெல்லாம் அவர் வெளிப்படுத்தினார். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் வந்து நயினார் நாகேந்திரன் இப்போ கூட ஏதோ ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ கட்சி மீட்டிங்லாம் நடக்கும்போது அண்ணாமலைக்குன்னு வரும்போது வந்து கோஷம் ஜாஸ்தியாக இருக்கு. நயினார் நாகேந்திரனா அந்த அளவுக்கு இது இல்லை. ஒரு மீட்டிங் நடக்குது, கட்சி மீட்டிங் நடக்குதுன்னா அந்த அளவுக்கு ஆரவாரம் கிடையாது நயினார் நாகேந்திரனா. அது வந்து ஸ்லைட்டா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதுதானே ஒழிய மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு விரிசல்களோ இல்லை. பட் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த அசைன்மெண்ட் தான் அவர் மெயினாக பார்ப்பாரு. அந்த அசைன்மெண்ட்டை நோக்கி அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து இந்த கூட்டணி வந்து பாஜக தலைமை வந்து எடப்பாடி தான். ஏன்னா அந்த கேள்விக்கு வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களே, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் எங்களோட ஃபோக்கஸ் வந்து 2029 தேர்தல் தான். இந்த தேர்தல் வந்து எங்களுக்கு அதிமுக தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது அவங்க தான் வந்து தலைமை அந்த கூட்டணிக்கு அப்படின்றத விளக்கமா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விரிசல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டா ஒரு மனக்கசப்பு இருக்கலாம் அண்ணாமலைக்கு. ஏன்னா நம்ம வேகமா போயிட்டு இருந்தோம், நல்லா தானே பண்ணிட்டு இருந்தோம், அது எல்லாருக்கும் எல்லா யங்ஸ்டருக்கும் நடக்கிற ஒரு இதுதான். நம்ம கரெக்டான ஒரு ஃபோக்கஸ்ல போயிட்டு இருந்தோம், எல்லாமே தோய்வடைஞ்சு போச்சு இப்போ அப்படின்ற ஒரு மன வருத்தம் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு இருக்கு. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.